Now I am become death, the destroyer of worlds. ஆகஸ்ட் 1939 அமெரிக்கன் அதிபர் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு ஃபேமஸ் ஃபிசிசிஸ்டான லியோ ஜிலர்ட் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு லெட்டர் போடுறாங்க. அதில் ஜெர்மனி நியூக்ளியர் வெப்பன் ரிசர்ச்சில் தீவிரமாக ஈடுபடுறத ஹிண்ட் பண்ணுறாரு. குறிப்பாக யுரேனியம் அப்படின்ற ஒரு தனிமத்தை வச்சு நியூக்ளியர் வெப்பன் உருவாக்க முடியும். ஆல்சோ அமெரிக்காவில் யுரேனியம் கம்மியான சப்ளை தான் இருக்குது. செக்கோஸ்லோவேக்கியாவில் இருந்து யுரேனியம் சேல் பண்ணுறதையும் ஜெர்மனி நிறுத்திட்டாங்க. ஸோ இட்ஸ் ஹை டைம் நம்ம உடனடியாக இந்த யுரேனியம் சப்ளை ரெடி பண்ணுறதுக்கும் அப்புறம் இதை யூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீமை ரெடி பண்ணி அண்ட் இதுக்கு போதுமான பட்ஜெட் அலோகேட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாரு. இதில் என்ரிகோ ஃபெர்மி அண்ட் லியோ ஜில்லார்டோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக யுரேனியம் யூஸ் பண்ணி நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் பண்ணால் பயங்கரமான பவரும் நியூ எலிமெண்ட்ஸும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை யூஸ் பண்ணி பாம்ஸும் பண்ண முடியும் அண்ட் பெரிய அளவில் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 1939 ஜெர்மனியன் அடால்ஃப் ஹிட்லர் போலண்டை இன்வைட் பண்ணுறாரு. அண்ட் சடனாக வேர்ல்ட் வார் 2 எரப்ட் ஆகுது. இதனால் அக்டோபரில் அவசரமாக அப்பாயின்மெண்ட் செட் பண்ணி பிரசிடென்ட்டை இந்த லெட்டரை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஜெர்மனி நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிட்டா அமெரிக்காவுக்கும் ஜெர்மனியோட பிற எதிரி நாடுகளுக்கும் அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு யோசிச்ச அமெரிக்கா அவங்களுக்கு முன்னாடியே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கி அவங்கள தாக்க நினச்சாங்க. ஸோ இங்கே நான் நியூக்ளியர் வெப்பன்னு சொல்கிறது ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம், இது மாதிரி பாம்ஸ் தான். அப்படி அமெரிக்கா ஆட்டம் பாம்பை உருவாக்கிட்டா அதுதான் உலகத்தோட முதல் நியூக்ளியர் பாமாக இருக்கும். அக்டோபர் 1939 ரூஸ்வெல்ட் அமெரிக்க பிரசிடென்ட் ஐன்ஸ்டைன் அண்ட் லியோ ஜிலார்ட் போட்ட லெட்டருக்கு ரிப்ளை பண்ணுறாரு. நான் ஒரு கமிட்டி ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன், சிவில் அண்ட் மிலிட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு யுரேனியம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லெட்டர் தான் ரூஸ்வெல்ட் ஃபண்ட் பண்ண $2 பில்லியன் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண அமெரிக்கா போட்ட டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இதுக்காக அமெரிக்க பிரிகேடியர் ஜெனரல் லெஸ்லி ஆர் க்ரூஸ் ஜூனியர் அமெரிக்காவில் இருந்த தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் ஜே ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படின்ற விஞ்ஞானியை கூப்பிட்டு அடால்ஃப் ஹிட்லருக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பன்ஸை குயிக்காக மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாரு. ஐன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட், ஏன் ஐன்ஸ்டீனை செலக்ட் பண்ணாமல் ஓப்பன்ஹைமரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரும். ரெண்டு பேருமே தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான். ஸோ வை ஓப்பன்ஹைமர்? ஐன்ஸ்டீனோட ஒர்க்கு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அண்ட் தியரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணியிருந்தாலும் அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கான டே டு டே ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ்க்கு டைரெக்டாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட்டாக இல்லை. பட் ஓப்பன்ஹைமருக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் அட்டாமிக் பாம்பை டெவலப் பண்ணுற ஃபீல்ட்ஸில் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாஸில் ஓப்பன்ஹைமர் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததும் மேன்ஹாட்டன் மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்டை லீட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் ஓப்பன்ஹைமர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐன்ஸ்டீன் ஒரு பசிஃபிஸ்ட், அதாவது எதுக்கும் வன்முறை தீர்வு கிடையாது அப்படின்னு நம்புகிற ஒருத்தர். ஸோ ஐன்ஸ்டீன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆல்சோ இந்த டேஞ்சரஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறதுக்கும் இவரோட கோஆப்ரேஷன் பெருசாக இருக்காது அப்படின்னு இவரை ஒரு சாய்ஸாக அவங்க கன்சிடர் பண்ணல. பட் ஓப்பன்ஹைமர் எல்லா சைட்லேயும் அட் தேட் பாயிண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாக இருந்ததால் இவரையே இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஐன்ஸ்டைன் ஓப்பன்ஹைமரோட மென்டார். இவங்க ரெண்டு பேரும் 1932 கால்டெக்கில், அதாவது கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மீட் பண்ணி ஒன்றா பல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஒன்றாவும் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஓப்பன்ஹைமரோட மேனேஜ்மெண்ட் அண்ட் பீப்புள் ஸ்கில்ஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தி. இன்னொரு முக்கியமான ரீசன் ஐன்ஸ்டீனோட பிறப்பிடம். இவர் ஒரு ஜெர்மன். பல யூரோப்பியன் சயின்டிஸ்ட் 1930 நாசிசம் பிரின்சிபலில் இருந்து எஸ்கேப் ஆகி யூஎஸ்க்கு வந்தாங்க. அதில் ஐன்ஸ்டீனும் ஒருத்தர். இன்ஃபேக்ட் நான் பிகினிங்கில் சொன்ன லெட்டரை எழுதின லியோ ஜிலார்டும் இப்படி வந்த ஒரு சயின்டிஸ்ட் தான். ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர்னால இது மாதிரி நாட்டை விட்டு போன சயின்டிஸ்ட் லிஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட். இதில் பல பேர் சொல்லலாம். ஜான் வோன் நியூமன், மேன் ஹூ பயோனியர்டு மாடர்ன் கம்ப்யூட்டர். ஹான்ஸ் பேத், ஸ்டார்ஸில் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சவர். அடுத்தது எட்வர்ட் டெல்லர், ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம். இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் இவரும் வேலை செஞ்சுருக்காரு. அடுத்தது என்ரிகோ ஃபெர்மி, மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கீ சயின்டிஸ்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சவர். இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்டில் வர நோட்டபிள் ஜெர்மன் சயின்டிஸ்ட். பேசிக்கலி எல்லா ஜூஸையும் ஹிட்லர் கொல்ல சொன்ன காலம் அது. ஐன்ஸ்டீன் வாஸ் ஆல்சோ அ ஜூ, அதாவது ஒரு யூதர். ஸோ த யூஎஸ் ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் ஐன்ஸ்டைனை செக்யூரிட்டி ரிஸ்காக பார்த்தாங்க. ஜெர்மனியோட கண்டுபிடிப்பை கேள்விப்பட்ட ஓப்பன்ஹைமர் உடனே அதுக்கான தியரியையும் ப்ராக்டிக்கல் ஃபீஸபிலிட்டியும் செக் பண்ணி பார்க்குற வேலையில் இறங்குறாரு. இவர் வெர்னர் ஹைசன்பர்க் அண்ட் ஹிஸ் டீம் எப்போ வேணாலும் இதில் சக்ஸஸ் ஆகலான்னு இவரோட எஃபர்ட்ஸை ஆக்சலரேட் பண்ணுறதுல இன்னும் தீவிரமாகிறாரு. இது எல்லாமே தியரிட்டிக்கலாக சாத்தியம் ஆகலான்னு இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இன்னும் யாரும் இதை தெளிவாக ப்ரூஃப் பண்ணல.
ஸோ இதுக்கான சரியான விளக்கத்தை தேடி ஓப்பன்ஹைமர் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா, அதாவது E=mc² அப்படின்னு கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்டேயே அவரோட ஒப்பீனியனை கேட்கறதுக்கு போகிறாரு. இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன் E=mc² தான் இந்த ஆட்டம் பாம்போட ஒரு பேசிக் தியரினே சொல்லலாம். அதாவது எனர்ஜிக்கும் மாஸுக்கும் இருக்கிற ரிலேஷன். இதில் C ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ ஓப்பன்ஹைமருக்கு இதில் இருந்த மிகப்பெரிய பயம் என்னென்னா, அவரோட தியரிட்டிக்கல் ரிசல்ட் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணல. இன்னும் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனில் நியூட்ரான்ஸ் மோதி மாஸ் லாஸ் ஆகும்போது அதில் இனார்மஸ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். இதை தான் தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொன்னார். இந்த ஃபிஷன் செயின் ரியாக்ஷன் மெக்கானிசம் என்னங்கிறத இன்னும் தெளிவாக நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இப்போ இந்த செயின் ரியாக்ஷன் நிற்காமல் கண்டினியூஸாக போச்சுன்னா அது உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் செயின் ரியாக்ஷனை பற்றி ஓப்பன்ஹைமர் ஐன்ஸ்டைன் கிட்ட கேட்டப்போ எனர்ஜி ஜென்ரேட் பண்ண இது ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி பல நாள் நியூக்ளியர் ஃபிஷன் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ரிசர்ச்க்கு அப்புறம் யுரேனியம் அண்ட் புளூட்டோனியம்னு 2 அன்ஸ்டேபிள் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்க ஃபேட் மேன் அப்படின்னு ஒரு பாம்பை டிசைன் பண்ணுறாங்க. 1945 ஜூலை 16 இதுக்கான ஒரு ட்ரையலும் நியூ மெக்சிகோ அல்மோகோரடோ சிட்டியில் இருக்க ஜொனடோ டெல் மோட்டோ டெசர்ட்டில் நடத்துகிறாங்க. நிலத்தோட தரம் கெட்டக்கூடாதுங்கிறக்காக ஒரு டவரில் மேலே கட்டி விட்டு புளூட்டோனியம் பேஸ்ட் ஆட்டம் பாம்பை, ஆல்சோ நோன் அஸ் தே கால்ட் இட் அஸ் கேட்ஜெட், அதை ஹேங் பண்ணுறாங்க. இந்த அணுகுண்டு வெடிக்குதா இல்லையான்னு பார்க்கறக்காக அங்கிருந்து கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வாட்ச் டவரையும் செட் பண்ணுறாங்க. அங்கே பொலிட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட், அதில் வேலை பார்த்த மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் ஆர்வத்தோட, இன்னொரு பக்கம் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்தோடையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அன்னைக்கு பார்த்து அங்கே ஜோன்னு விடிய மழையும் பெய்யுது. இதுக்காக வெதர் ஃபோர்காஸ்டிங் கிட்ட கூட கால் பண்ணி மழை எப்போ நிற்கும்னு விசாரிக்கிறாங்க. அவங்க ஏர்லி மார்னிங் 5:30க்கு மழை நிற்கும்னு சொல்ல அதே மாதிரி கரெக்டாக மழையும் நிற்குது. இப்போ பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாம் பிளாஸ்ட்ல இருந்து எமிட்டார இன்டென்ஸ் லைட் கண்ணை பாதிக்குங்கிறதுக்காக வெல்டர் கிளாஸை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கவுண்டனையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5, 4, 3, 2, 1. பாம் வெடித்ததும் அது தூரத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு அதில் இருந்து வந்த நெருப்பு வானத்தையே தொடர மாதிரி வெடியுது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த நெருப்பு பிளம்பு பறக்குது. இது 18.6 கிலோ டன்ஸ் ஆஃப் பவரை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அந்த டவரை அப்படியே புகையாக மாற்றுது. அங்கே இருந்த ஆஸ்ஃபால்ட் அண்ட் மண்ணை க்ரீன் கிளாஸாக இது மாற்றிருக்கு. இந்த ஃபினாமினனை ட்ரினிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்புகை தூரத்துலேருந்து பார்க்குறக்கு ஒரு மஷ்ரூம் ஷேப்பில் இருந்திருக்கு. வெடித்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அதோட சத்தமும் இவங்களுக்கு கேட்குது. இது எதனாலனா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் லைட்டை விட ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வெடிக்கிறது தெரியுது, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கேட்குது. ஐ ஹோப் யூ ஃபாலோ. இந்த பாம்போட அதிர்வை இவங்க இருந்த இடத்தையும் தாண்டி 160 கிலோமீட்டர் வரை இதை உணர்றாங்க. இந்த ஃபேட்மேன் தான் ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அதே பாம். இதை ஏன் ஹிரோஷிமாவில் போட்டாங்க, ஜெர்மனியில் போட தானே ரெடி பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரீசனை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஓப்பன்ஹைமர் எக்ஸ்பெக்ட் பண்ணது 0.3 கிலோ டன்ஸ் ஆஃப் TNT ரிலீஸ் ஆகும்னு. பட் 20 கிலோ டன்ஸ் ஆஃப் TNT ரிலீஸ் ஆகுது. அதாவது அவர் நினச்சதை விட 50 மடங்கு ஆக்ரோஷமாக வெடிச்சிருக்கு. ஓப்பன்ஹைமர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ராங்க் ரீகால்ட் ஓப்பன்ஹைமர்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஸ் ஐ கெஸ் இட் ஒர்க்ட். இதை பற்றி மீடியா முன்னாடி பேசினப்போ இவர் சொன்ன முதல் வார்த்தையே இதுதான். According to 1949 magazine profile, while witnessing the explosion, Oppenheimer thought of the verses from Bhagavad Gita. If the radiance of the thousand sun were to burst at once into the sky, that would be like the splendor of the mighty one. Now I am become death, the shatterer of worlds. I suppose we all thought of that one way or the other. அப்படின்னு சொல்றாரு. Now I am become death, the destroyer of worlds. I suppose we all thought that one way or another. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இவர் ஹிந்து மைத்தாலஜிஸோட தீவிர ரசிகர். இவரோட காரோட பேர் கூட ஹிந்து மைத்தாலஜிஸை படிச்சுட்டு கருடா அப்படின்னு வச்சுருந்துருக்காரு. இப்போ இந்த அணுகுண்டை வச்சு தான் ஜப்பானில் இருக்கிற 11 முக்கியமான நகரங்களை செலக்ட் பண்ணி தாக்க போகிறாங்க. அதில் இருந்து பிக் பண்ண 2 நகரங்கள் தான் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. இதை பற்றி நான் இன்னொரு 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். World War I, II அண்ட் Pearl Harbor அட்டாக் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அமெரிக்கா World War IIல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை. பட் அவங்க எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு கவனமாக இருந்தாங்க. அதுக்காக ரெடி பண்ண தான் இந்த பாம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். 1945ல் நடந்த இந்த அணுகுண்டு தாக்குதல் தான் இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் நகரங்களில் கேன்சர், ஜெனடிக் டிசார்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படின்னு பல தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஓப்பன்ஹைமர் தான் அணுகுண்டோட தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார்.
இவ்வளோ பெரிய ஆயுதத்தை உருவாக்கி கொடுத்து எதிரி நாடுகள் முன்ன அமெரிக்காவை பலப்படுத்தின இவரையே அட் லேட்டர் பாயிண்ட் தேச துரோகி அப்படின்னு பட்டத்தையும் கொடுத்தாங்க. சர்ப்ரைசிங். உண்மையிலேயே இந்த ஓப்பன்ஹைமர் யாரு? இவரோட ஹிஸ்ட்ரி என்ன? இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஆட்டம் பாம் தயாரிச்சதோட நின்றுச்சா? இல்லை, இது இன்னும் பவர்ஃபுல்லான ஹைட்ரஜன் பாம்புக்கு வழிவகுத்துச்சு. ஸோ ஓப்பன்ஹைமர் இவர் நல்லவரா கெட்டவரா? இவரோட டீமும் இவரும் இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் பண்ண ஆராய்ச்சியையும் அச்சீவ்மெண்ட்ஸையும் இந்த வீடியோவில் டே பை டே டீட்டெயில் பார்க்க போகிறோம் உங்களுக்காக. ஜெர்மனியில் இருந்து இமிகிரேட் ஆன ஒரு ஃபேமிலியில் 1904 ஏப்ரல் 22 பிறந்தவர் தான் ஜூலியஸ் ராபர்ட் ஓப்பன்ஹைமர். பட் இவர் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் தான். இவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இம்போர்ட்டர் அண்ட் ரொம்பவும் ரிச்சான ஒரு ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு ஸ்கில்ஸையை கற்றுக்கிறதுலையும் அவர் குயிக்காக லேர்ன் பண்ணிக்குவார். அதுக்கான கெப்பாசிட்டியும் இவருக்கு இருந்துச்சு. ஓப்பன்ஹைமர் நியூயார்க்கில் இருக்கிற இலைட் பிரைவேட் ஸ்கூலில் அவரோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டடீஸ்க்காக யூஎஸில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. 4 இயர்ஸ் டிகிரியை 3 வருஷத்தில் முடிக்கிறாரு. இங்கே தான் இவரோட பேஷன் ஃபிசிக்ஸ்னு இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் படித்த இன்னொரு சப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். அதோடு சேர்த்து கிரீக், ஃபிலாசபி அண்ட் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரையும் ஒரே நேரத்தில் படித்து முடிக்கிறாரு. எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1924 இங்கிலாண்டில் இருக்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லெபார்ட்டரியில் ரிசர்ச் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. பட் அந்த ஒர்க் இவருக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஏன்னா இவரோட ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் பிரிக்மேன் அவரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் ஓப்பன்ஹைமர் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கொஞ்சம் சொதப்பல், ஸோ இவர் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்கு ரேதர் தென் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸ்டில் இவர் கேம்பிரிட்ஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஈவென்ச்சுவலி இது அவருக்கு செட் ஆகலை. இன்ஃபேக்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹி ரோட் அ லெட்டர் டு அ ஃப்ரெண்ட். அதில் இப்படி சொல்கிறாரு: ஐ எம் ஹேவிங் அ பிரிட்டி பேட் டைம். த லேப் ஒர்க் இஸ் அ டெரிபிள் போர் அண்ட் ஐ எம் ஸோ பேட் அட் இட் தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபீல் தட் ஐ எம் லேர்னிங் எனிதிங் அப்படின்னு. அதனால் அங்கிருந்து வெளியே வந்த ஓப்பன்ஹைமர் 1927 தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இருந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக ஜெர்மனியில் இருக்கிற காட்டிஞ்சன் யூனிவர்சிட்டியில் அவரோட 23 வயசுலேயே பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இவரோட பிஹெச்டி வாஸ் சூப்பர்வைஸ்ட் பை மேக்ஸ் பான். இவரோட பிஹெச்டியோட ஓரல் எக்ஸாமை ஜேம்ஸ் ஃப்ராங்க் அப்படிங்கிறவர் அட்மினிஸ்டர் பண்ணுறாரு. இவர் ரிப்போர்ட்டட்லி ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ எம் கிளாட் தட் இட்ஸ் ஓவர், ஹி வாஸ் ஆன் த பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினிங் மீ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஓப்பன்ஹைமர் யூரோப்பில் மோர் தென் டசன் பேப்பர்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபீல்டில் பப்ளிஷ் பண்ணுறாரு. இவரும் போன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் போன் ஓப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன். இதுதான் மாலிகூல்ஸை ட்ரீட் பண்ணும்போது நியூக்ளியர் மோஷனை எலக்ட்ரானிக் மோஷனில் இருந்து செப்பரேட் பண்ணுற தியரி. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது செப்டம்பர் 1927 ஓப்பன்ஹைமருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் ஃபெலோஷிப் கால்டெக்கில் அவார்ட் பண்ணுறாங்க. பிரிக்மனுக்கு இவர் ஹார்வர்டில் வேலை செய்யணும்னு ஆசை. ஸோ இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஹார்வர்டில் இவர் 1927 கால்டெக்கில் 1928 இவர் பேக் டு பேக் இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் 1929 கலிஃபோர்னியாவில் இருக்கிற பெர்க்லி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி அட் த சேம் டைம் சைட் பை சைட் நியூக்ளியர் ஃபிஷன் பற்றின ரிசர்ச்சையும் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தான் இவருக்கு டிபி அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் அண்ட் மோஸ்ட்லி வேலை செய்யும்போது சாப்பிடாம ஹெல்த் மேலே பெருசாக கவனமும் செலுத்தாமல் இருந்திருக்காரு. ஆல்சோ இவருக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெண்டன்சியும் இருந்திருக்கு. ஈவன் ஹேட் அ ஃபிலாசபி ஆஃப் ஐ நீட் மோர் ஃபிசிக்ஸ் தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இவரோட பிரதர் ஃப்ராங்க் கிட்ட நியூ மெக்சிகோ போய் இதிலிருந்து ரெக்கவர் ஆகிறாரு. அப்புறம் திரும்பவும் பெர்க்லியில் ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. இந்த ரிசர்ச் மூலமாக நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறப்போ அளவுக்கு அதிகமாக எனர்ஜி வெளியே வருது அப்படிங்கிறத நோட் பண்ணுறாரு. இந்த ரிசர்ச்சும் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஓப்பன்ஹைமரை மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இங்கே இவர் நோபல் பிரைஸ் வின்னிங் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிசிஸ்ட் எர்னஸ்ட் ஓ லாரன்ஸ் கூட சேர்ந்து பெர்க்லி ரேடியேஷன் லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணுறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற லாரன்ஸ் பெர்க்லி நேஷனல் லெபார்ட்டரி. இங்கே இவர் பண்ண ரிசர்ச் மட்டும் இல்லாமல் ஓப்பன்ஹைமர் நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசை, விலக்கு விசை, அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம், எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ்னு எல்லாத்தையும் பற்றியும் தியரிட்டிக்கலாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பற்றின லெக்சரையும் அவர்கிட்ட படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, சயின்ஸில் எந்த அளவுக்கு இவர் இன்ட்ரெஸ்டாக இருந்தாரோ அதே அளவுக்கு வேர்ல்டு அஃபேர்ஸில் இவர் அவ்வளோ அப் டு டேட்டாக இல்லை. இன்ஃபேக்ட் 1929 வால் ஸ்ட்ரீட் கிராஷ் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியவே வருது. 1934 இருந்து தான் இவர் பாலிடிக்ஸில் அண்ட் வேர்ல்டு அஃபேர்ஸ்லையும் ஆர்வம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா 1933 பெர்க்லியில் ப்ரொஃபஸர் ஆர்த்தர் டபிள்யூ ரைடருக்கு கீழே தான் இவர் லாங்குவேஜஸில் இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறாரு. இங்கே தான் இவர் சன்ஸ்கிருத்தும் பகவத்கீதாவும் இதெல்லாம் பற்றி படிக்கிறாரு. ஹி லேட்டர் கால்ட் பகவத்கீதா ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலாசபிக்கல் சாங் எக்ஸிஸ்டிங் இன் எனி நோன் டங். இன்ஃபேக்ட் இதை சில ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காரு. நோட்டபிளி நீல்ஸ் போர் அண்ட் ஓப்பன்ஹைமர் ரெண்டு பேரும் ஹிந்து மைத்தாலஜி ஸ்டோரிஸ் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸ் அண்ட் அனலைஸ் பண்ணுறது வழக்கம். இன்ஃபேக்ட் ஓப்பன்ஹைமர் ரிமார்க்ட், ஐ ஹவ் ரெட் த கிரீக்ஸ் அண்ட் ஐ ஃபைண்ட் ஹிந்துஸ் டீப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. October 9, 1941 US World War II என்றாருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் பிரசிடென்ட் மேன்ஹாட்டன் அட்டாமிக் பாம் டெவலப் பண்ணுற டாப் சீக்ரெட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு பிரிகேடியர் ஜெனரல் லெஸ்லி ஆர் க்ரூஸ் ஜூனியரை டைரக்டராக அப்பாயின் பண்ணுறாங்க. அண்ட் ஓப்பன்ஹைமரை October 21 பாம் டிசைன் ரிசர்ச்சில் அசைன் பண்ணுறாங்க. க்ரூஸ் ஓப்பன்ஹைமரை அப்பாயின் பண்ணது பல பேரால் ரியல் ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. க்ரூஸ் இந்த இன்டர் டிசிப்ளினரி ப்ராஜெக்டில் ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி, மெட்டலர்ஜி, ஆர்டினன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு பல விஷயங்களில் தெரிஞ்ச டிரைவ் இருக்கிற அண்ட் ஆம்பிஷன் இருக்கிற ஒருத்தரால் தான் இதை சரியாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி ஓப்பன்ஹைமரை கரெக்டாக இதில் சூஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் ஹையர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்ஹைமரும் க்ரூஸும் இதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாத்துட்டையும் பேச்சுவார்த்தையாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோல்ஸ் ரெண்டே தான். யுரேனியம் 235 யுரேனியம் 238 இருந்து எடுக்கணும். ஏன்னா யுரேனியம் 235 வெறும் 0.7% தான் நேச்சுரலி கிடைக்கும். அடுத்தது புளுட்டோனியம் மேனுஃபேக்சர் பண்ணி இன்னொரு புளுட்டோனியம் பேஸ்ட் ஆட்டம் பாம்பை ரெடி பண்ணணும். இதை பண்ணிட்டா யுரேனியம் கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் சால்வ். சிம்பிள். இது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட். ஸோ ஃபேமிலியோட தான் இங்கே வந்து தங்கணும். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா ப்ராஜெக்ட் முடிகிற வரை எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்க கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இதுக்கு ஒத்துப்போன 764 விஞ்ஞானிகள் இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த செயின் ரியாக்ஷனை பற்றி குயிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். யுரேனியம் 235 தான் ஃபிஷன் ரியாக்ஷனில் போய் ஆட்டம் பாம் வெடிக்கிற எனர்ஜி கொண்டு வர பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட். ஸோ யுரேனியம் 235 யுரேனியம் 238 இருந்து தான் எடுக்கணும். அதுக்கு இங்கே 4 மெத்தட் அப்ரூவ் பண்ணுறாங்க இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு. 1 கேசியஸ் டிஃப்யூஷன், 2 எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஃப்யூஷன், 3 சென்ட்ரிஃபியூஜ், 4 லிக்விட் தெர்மல் டிஃப்யூஷன். பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகுது. இதில் பெரிய மேக்னெட் ஒன்று யூஸ் பண்ணி யுரேனியம் 235 செப்பரேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஃப்யூஷன். கேசியஸ் டிஃப்யூஷன் மெத்தடில் யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் கேஸ் போரஸ் பேரியர் மூலமாக பம்ப் பண்ணி ஹெவி யுரேனியம் 238 ஃபில்டர் பண்ணுறது தான் இன்னொரு ஐடியா. இங்கே ஓப்பன்ஹைமருக்கு கோஆர்டினேட்டர் ஆஃப் ரேபிட் ரப்சர் அப்படின்னு டைட்டில் கொடுத்தாங்க. ரேபிட் ரப்சருங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இது ஆட்டம் பாம்பில் ஃபாஸ்ட்டாக நியூட்ரான் செயின் ரியாக்ஷனில் மூவ் ஆகிறது தான் ரெஃபர் பண்ணும். மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டுக்காக செலக்ட் பண்ண ஹொர்னடா டெசர்ட், குறிப்பாக லாஸ் க்ரூசஸ், சொக்கோரோ, கருசோ அண்ட் சான் அன்டோனியோ, இந்த 4 நியூ மெக்சிகன் சிட்டிஸும் ஒரே இடத்துல அசோசியேட் ஆகிற ஒரு இடமா இருந்துச்சு. அண்ட் சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் பாப்புலேஷன் இல்லாத இடமாவும் பாம் பிளாஸ்டோட செகண்டரி எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த டெசர்ட்டில் ஒரு புது சிட்டியவே உருவாக்குறாங்க. ரிசர்ச்காகவும் சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸ், சர்ச், ஸ்கூல், லைப்ரரி, குடிக்கிறதுக்கு பார் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த சிட்டியை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுக்கு லாஸ் ஆலமோஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் அப்போவே $2 பில்லியன் வரைக்கும் செலவாயிருக்கு. இன்றைக்கி இருக்கிற வேல்யூவில் இது கிட்டத்தட்ட $34 பில்லியன், அதாவது இந்திய மதிப்படி 285,000 கோடி. இந்த ப்ராஜெக்டோட ரிசர்ச்சை நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறது தான். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில் தான் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிக்கு நடுவில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. அண்ட் அதில் இருந்த ஒரு டவுட் இஸ் அபவுட் செயின் ரியாக்ஷன். ஜெர்மனி அசுர வேகத்தில் நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் ஓப்பன்ஹைமருக்கு இன்னும் பில்ட் ஆகுது. 1943 புளுட்டோனியம் கன் டைப் ஃபிஷன் வெப்பன் தின் மேன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. X10 கிராஃபைட் ரியாக்டரில் ஏப்ரல் 1944 ரியாக்டர் பிரெட் புளுட்டோனியம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. பட் இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புளுட்டோனியம் 240 இருந்திருக்கு. இது ஒரு இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் புளுட்டோனியம். இதில் தின்மேன் கன் டைப் வெப்பன் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. 1944 இம்ப்ளோஷன் டைப் வெப்பன் ஒன்று ரெடி பண்ணுற வேலையில் இறங்குறாங்க. பேசிக்கலி a ஸ்மாலர் வெர்ஷன் ஆஃப் தின்மேன். இதை லிட்டில் பாய்னு சொன்னாங்க. இதுவும் கன் டைப் வெப்பன் தான், ஆனால் ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் 235 ஒர்க் பண்ண ஒரு டிவைஸ். நம்ம முதலே பார்த்த மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் தான் ஆட்டம் பாம் வெடிக்கிறப்போ நடக்கிற ஒரு ரியாக்ஷன். இந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கு முதல்ல மைன் பண்ணி கண்டுபிடிச்ச எலிமெண்ட் தான் யுரேனியம். இந்த மைனிங் ப்ராசஸ் கொலராடோ அண்ட் பெல்ஜியமில் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக கண்டுபிடிச்ச யுரேனியம் இருக்கிறதுலையே ரொம்பவும் ஹெவியஸ்டான ஒரு எலிமெண்ட். இந்த யுரேனியம் ஆட்டமில் 92 புரோட்டான்ஸ் அண்ட் 146 நியூட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ இதோட அட்டாமிக் மாஸ் 238. அதனால தான் யுரேனியம் U-238 அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவும் ஸ்டேபிளான ஒரு எலிமெண்ட். ஸோ இந்த யுரேனியம் 235 அணுக்கரு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு உள்ளே கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்காக அடுத்த ஒரு மைனிங்கில் கண்டுபிடிச்ச இன்னொரு எலிமெண்ட் தான் யுரேனியம் 235. இது ஒரு பயங்கரமான அன்ஸ்டேபிள் எலிமெண்ட். இதில் புரோட்டான் எண்ணிக்கை 92, நியூட்ரான் எண்ணிக்கை 143. இந்த யுரேனியம் 235 இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட். இது புரியுற மாதிரி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, யுரேனியம் 235 நம்ம நியூட்ரானை வச்சு தாக்குறப்போ இந்த நியூட்ரான் யுரேனியம்குள்ளே போய் சேர்ந்து யுரேனியம் 236 ஹைலி அன்ஸ்டேபிளான ஒரு எலிமெண்ட்டாக இப்போ மாற்றும். அதுக்கப்புறம் யுரேனியம் 236 ரெண்டாக பிளந்து ஒன்று பேரியம் 141ஆகவும் இன்னொன்று கிரிப்டான் 92ஆகவும் மாறும். இந்த ரெண்டும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான எலிமெண்ட் தான். ஸோ இந்த பிளவுனால எந்த பிரச்சனையும் வராது. பட் யுரேனியம் இப்படி ரெண்டாக பிளக்கிறப்போ இன்னும் 2 விஷயம் எக்ஸ்போஸ் ஆகும். ஒன்று அளவுக்கு அதிகமான எனர்ஜி, இன்னொன்று 3 நியூட்ரான்ஸ். இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போதைக்கு இந்த நியூட்ரான்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 3 நியூட்ரான்ஸையும் அடுத்த 3 யுரேனியம் 235 கூட மோத விட்டோம்னா அந்த 3ல் இருந்து மொத்தம் 9 நியூட்ரான்ஸும் அது கூட ஹை எனர்ஜியும் வெளியே வரும். இப்போ இந்த 9 நியூட்ரான்ஸையும் 9 யுரேனியம் 235 கூட மோத வச்சா 9ல் இருந்து 3 நியூட்ரான்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா மொத்தம் 27 நியூட்ரான்ஸ் எமிட் ஆகி அது கூட எனர்ஜியும் வெளியே வரும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்து யுரேனியம் 235 கூட மோத விட்டுட்டே இருந்தால் அது அளவுக்கு அதிகமான எனர்ஜியை இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணும். அதுவும் இது எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். இதுதான் அட்டாமிக் பாம் ப்ராசஸ். இதை தான் நியூக்ளியர் ரியாக்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யுரேனியம் 235 வச்சு உருவாக்கின ஆட்டம் பாம்புக்கு லிட்டில் பாய் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் நடுவில் வந்து ஜாயின் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் தான் டி சீபார். இவரும் இவரோட டீமும் சேர்ந்து ஏர்லி 1941 plutonium 239 அப்படின்ற ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு இன்னொரு ஆட்டம் பாம்பையும் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 2 ஆட்டம் பாம்பு பேரலாக பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. பட் இந்த புளுட்டோனியம் பாம்பை உருவாக்குறதுல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, புளுட்டோனியம் யுரேனியம் மாதிரி இயற்கையாக கிடைக்கிற ஒரு எலிமெண்ட் கிடையாது. ஸோ புளுட்டோனியமை உருவாக்க சவுத் ஈஸ்டர்ன் வாஷிங்டனில் ஹான்ஃபோர்ட் சைட்டில் ஒரு ரியாக்டரை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ யுரேனியம் இயற்கையாக நிறைய இல்லை. ஸோ புளுட்டோனியம் இந்த ரியாக்டரில் இருந்து உருவாக்கிட்டா அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு புளுட்டோனியம் தயாரிக்க முடியும். ஆல்சோ புளுட்டோனியம் 239 யுரேனியம் 235 விட ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா அதை விட இது பயங்கரமான அன்ஸ்டேபிள் எலிமெண்ட். ஸோ டெக்னிக்கலி புளுட்டோனியமும் யுரேனியம் 238 எடுக்கிற ஒரு எலிமெண்ட் தான். பேசிக்கலி ஹைட்ரஜனோட ஐசோடோப் யுரேனியம் 238 பம்பார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எலிமெண்ட். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜியோ பாலிட்டிக்ஸில் 7th December 1941 ஜப்பான் பேர்ல் ஹார்பரில் அட்டாக் பண்ணுறாங்க. US World War II என்ட்ராறாங்க. ஸோ யூஎஸ்க்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒரு மிலிட்ரி மிஷனாக மாறுது. A state of war has existed between the United States and the Japanese Empire. ஏன்னா இவங்களுக்கு ஜப்பானை ஸ்டாப் பண்ணி ப்ளஸ் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம் அட்டாக் பண்ணி இவங்களோட பவரை காமிக்க நினச்சாங்க. இந்த டைமில் தான் இன்னொரு லொக்கேஷனை ரெடி பண்ணுறாங்க இந்த பாமோட ஃபைனல் ப்ரொடக்ஷனுக்காக. இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்ட் ஒய் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஓப்பன்ஹைமர் நியூ மெக்சிகோ பக்கத்தில் இருக்கிற பிகோஸ் வேலியை சஜஸ்ட் பண்ணுறாரு. இங்கே தான் ஓப்பன்ஹைமரோட ரேஞ்ச் ஒன்றும் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த தியரி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண ரெடியாகிறாங்க. 2nd December 1942 சயின்டிஸ்ட் என்ரிகோ ஃபெர்மி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. இதில் ஓப்பன்ஹைமரும் கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாரு கிரிட்டிக்கல் மாஸ் கால்குலேஷனில். கிரிட்டிக்கல் மாஸ் என்னன்னா பேசிக்கலி ஒரு செயின் ரியாக்ஷன் உருவாக அண்ட் சஸ்டைன் பண்ண தேவைப்படுற மினிமம் மாஸ் ஆஃப் யுரேனியம் 235 ஆர் புளுட்டோனியம். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் அவசியம். ஏன்னா அப்போ தான் ஒரு பாம் ஆக்சுவலி வெடிக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஒரு ஸ்குவாஷ் கோர்ட்டில் இந்த செயின் ரியாக்ஷன் பண்ணி ஒரு பல்பை எரிய வைக்கிறாங்க. The clickety-clack of their instruments proved they had achieved the first human-made nuclear chain reaction. ஜெனரல் க்ரூஸ் இந்த பாயிண்டில் சூப்பர் இம்ப்ரெஸ் ஆகி ஓப்பன்ஹைமரை ப்ராஜெக்ட் ஒய்யோட டைரக்டராக நினைக்கிறாரு. பட் நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சேம் ஐன்ஸ்டைன் மேலே இருந்த டவுட் இப்போது ஓப்பன்ஹைமர் மேலேயும் வருது. ஏன்னா ஓப்பன்ஹைமர் ஒரு கம்யூனிஸ்ட். இன்ஃபேக்ட் இவர் ஒய்ஃப், பிரதர் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே கம்யூனிஸ்ட். பட் அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஃபைனலி க்ரூஸோட சப்போர்ட்டில் 20th July 1943 இவர் இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் ஆகிறாரு. February 28, 1945 இந்த லிட்டில் பாய் பல ரிசர்ச் அண்ட் டிசைன் சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேட் மேன் அப்படின்னு ஒரு புளுட்டோனியம் பேஸ்டு இம்ப்ளோஷன் டைப் பாமையும் ரெடி பண்ணுறாங்க, ஆல்சோ நோன் அஸ் த கேட்ஜெட். இந்த ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு தேவைப்பட்ட புளுட்டோனியம் ஜஸ்ட் 3 pounds. பட் இவங்க யூஸ் பண்ணது 13 pounds ஆஃப் வெப்பன் கிரேட் புளுட்டோனியம். ஸோ இவங்க 4000 pounds ஆஃப் யுரேனியம் யூஸ் பண்ணி
1 pound ஆஃப் plutonium ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பாம்பை ரெடி பண்ணுறாங்க. ஸோ டோட்டலி 2 பாம்பும் ரெடி. ஒன்று யுரேனியம் கன் டைப் லிட்டில் பாய். இதில் 2 யுரேனியம் 235 சப்கிரிட்டிக்கல் மாஸில் எடுத்து அதை செம ஃபாஸ்ட்டாக இதுக்குள்ளே மோத விட்டு கம்பைன் பண்ணி கிரிட்டிக்கல் மாஸை ரீச் பண்ணுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் ஆகிறப்ப தான் செயின் ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் பாம்பு வெடிக்கிற மேஜிக். செகண்டு plutonium implosion டைப் ஃபேட்மேன். இதில் plutonium 239 யூஸ் பண்ணாங்க. இதோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் சேம் மெத்தடை யூஸ் பண்ணால் இது கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ செயின் ரியாக்ஷன் சஸ்டைன் ஆகாது. Plutonium gun bomb will melt, not explode. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணாங்க. ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரக்சரில் சென்டரில் plutonium சப்கிரிட்டிக்கல் மாஸில் வச்சு அதுக்கு வெளியில் எக்ஸ்ப்ளோசிவை வச்சு plutonium மேலே இம்ப்ளோட் ஆக விடுறாங்க. அதாவது வெடிக்க விடுறது. ஏன்னா அப்போ தான் இந்த சென்டரில் இருக்கிற plutonium சப்கிரிட்டிக்கல் மாஸில் இருந்து கிரிட்டிக்கல் மாஸை ரீச் பண்ணும். அதுதான் இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க இம்ப்ளோஷன் டைப் டிவைஸ். இந்த இம்ப்ளோஷனை நீங்கள் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனோட நினைக்க வேண்டாம். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மாதிரி இன்னொன்று இருக்குது. அது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அது ஹைட்ரஜன் பாம்பில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஓப்பன்ஹைமர் இந்த ஃபேட்மேனை எப்படியாவது டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி அப்ரூவலும் வாங்குறாரு. ப்ரூஸ் இனிஷியலி இதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ண plutonium ரொம்ப கம்மி. ஸோ இவர் இதை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினச்சாரு. பட் லேட்டர் ஆன் இவர் அப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி இதுதான் இவங்க ஜூலை 16, 1945 நியர் ஆலமோகாடோ 210 மைல்ஸ் சவுத் ஆஃப் லாஸ் ஆலமோஸ் நியூ மெக்சிகோவில் பண்ண த ட்ரினிட்டி டெஸ்ட். இங்கே தான் plutonium பேஸ்ட் ஃபேட்மேன் பாம்பை டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தயாரிக்கப்பட்ட இந்த plutonium பாம் அதோட பவரை ரியல் லைஃப்பில் காட்ட வேண்டிய நேரமும் வருது. 1945 முடிவு நோக்கி போயிட்டு இருந்த 2ஆம் உலகப் போரில் ஒரு பக்கம் ஜெர்மனி, இட்லி அண்ட் ஜப்பான்னு, இன்னொரு பக்கம் ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டும் சேர்ந்து போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டம் பாம் தயாரிக்கிறதுக்கான காரணமே ஹிட்லரை அழிக்கிறது தான். பட் 1945 மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் ப்ராசஸில் இருந்தப்போ April 30 ஹிட்லர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. The sights and sounds of victory in Europe echo across the Atlantic and around the world. ஆக்சுவலி அப்போவே இந்த மேன்ஹட்டன் ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுறதா இருந்தாங்க. பட் ஃப்யூச்சரில் ஹிட்லர் இடத்துல வேறு யாராவது வந்தாலோ ஆர் வேறு எதிரி நாடுகள் அமெரிக்காவை தாக்குனாலோ அப்போவும் அமெரிக்காவுக்கு ஒரு டிஃபென்ஸாக இருக்கணும்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த World War IIல ஜெர்மனி அவுட் அண்ட் இட்லியும் 1943 செப்டம்பரில் சரண்டர் ஆயிடுறாங்க. பட் ஜப்பான் மட்டும் சரண்டர் ஆகாமல் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. யூஎஸ் World War IIவை சீக்கிரம் நிறுத்துறதுக்கு நினச்சாங்க அண்ட் அவங்களோட மிலிட்ரி பவரை காமிக்கிறதுக்கும் இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ ஃபைனலி தே டிசைடட் ஜப்பானில் இந்த அணுகுண்டை போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி World War II August 6, 1945 யுரேனியம் 235 ஆட்டம் மூலமாக உருவாக்கின லிட்டில் பாய் அப்படின்ற ஆட்டம் பாம்பை ஹிரோஷிமா சிட்டியில் போடுறாங்க. இந்த பாம்பு போட்ட அடுத்த செகண்டில் அங்கே இருந்த மக்களோட கை கால்கள்னு பீஸாக செதறி 1,40,000 பேர் இறக்குறாங்க. அப்போவும் ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகாதனால 3 நாளைக்கு அப்புறம் August 9 அன்னைக்கு plutonium ஆட்டம்னால் உருவாக்கப்பட்ட ஃபேட்மேன் அப்படின்ற அணுகுண்டை நாகசாக்கி சிட்டியில் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. At 11:02 a.m., the B-29 dropped an atomic bomb on Nagasaki. இங்கேயும் கிட்டத்தட்ட 74,000 மக்கள் உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நகரங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாம் பிளாஸ்ட் மூலமாக வெளியான ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகி 1 or 2 monthsலேயே இறந்து போகிறாங்க. அந்த ஹிரோஷிமாவில் போட்ட ஆட்டம் பாம் அன்னைக்கு ஈவினிங் லாஸ் ஆலமோஸில் ஒரு அசம்பிளியில் August 6 ஓப்பன்ஹைமர் ஸ்டேஜில் சொல்கிறாரு, that weapon was ready too late for use against Nazi Germany அப்படின்னு. On August 17 ஓப்பன்ஹைமர் வாஷிங்டனுக்கு போய் ஒரு லெட்டரை செக்ரட்டரி ஆஃப் வார் ஹென்ரி எல் ஸ்டிம்சன் கிட்ட ஹேண்ட் டெலிவர் பண்ணுறாரு நியூக்ளியர் வெப்பன்ஸை பேன் பண்ண சொல்லி. டோட்டலி 2,20,000 மக்கள் இதனால் இறக்குறாங்க. ஜப்பானில் நடந்த செகண்ட் பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த 6 நாளில் August 15, 1945 ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் ஓப்பன்ஹைமர் தான் தயாரித்த அணுகுண்டுனால இவ்வளோ மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற குற்ற உணர்ச்சி அவரை வாட்டி வதைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த அணுகுண்டு ஜப்பானில் போடுற வரைக்கும் இது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ இதை நினச்சி ரொம்பவும் டிப்ரெஸ் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஓப்பன்ஹைமரை அட்டாமிக் பாலிசியோட கீ அட்வைசராக அப்பாயின்மெண்ட் பண்ணி அமெரிக்காவில் இருக்க ஒயிட் ஹவுஸில் இவருக்கு ஒரு தனியாக ஒரு டெஸ்கையும் கொடுக்குறாங்க. இவர் அப்போ இருந்த பிரசிடென்ட் ட்ரூமன்கிட்ட போய் ஹி ஃபெல்ட் கம்பல் டு ஆக்ட் பிகாஸ் ஹி ஹேஸ் பிளட் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு இது மாதிரி இந்த ப்ராஜெக்டை நிறுத்த சொல்லி. ட்ரூமேன் ஆக்சுவலி இவர்கிட்ட த பிளட் இஸ் ஆன் மை ஹேண்ட்ஸ் ஸோ லெட் மீ ஒரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லி இவரை கோவமாக திட்டியே அனுப்பிடுறாரு.
டைம் மேகசினில் ஓப்பன்ஹைமரை ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லி கௌரவப்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் தலைகளை புரட்டி போடுற விதத்தில் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் சோவியத் யூனியனோட ஆட்டம் பாம் இன்வென்ஷன். 4 வருஷத்துக்கு அப்புறம் 1949 சோவியத் யூனியன் ஆட்டம் பாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானோட நிலைமை சோவியத் யூனியனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்கா ஆட்டம் பாம்பை விட இன்னும் பவர்ஃபுல்லான வெப்பனை உருவாக்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக மறுபடியும் ஓப்பன்ஹைமர் கிட்ட ஹைட்ரஜன் பாம்பை தயாரிக்க சொல்லி கேட்குறாங்க. பட் ஓப்பன்ஹைமர் ஆல்ரெடி தயாரித்த அணுகுண்டுனால ஏற்பட்ட தாக்குதலில் இருந்து வெளிவர முடியாமல் இருக்காரு. ஸோ ட்ரூமேனும் ஹைட்ரஜன் பாம் பண்ண ப்ரொப்போசலும் பாஸ் பண்ணுறாரு. அதை ஓப்பன்ஹைமர் மறுத்தாலும் அமெரிக்கா டெவலப் பண்ணுறாங்க. 1952 இந்த ஹைட்ரஜன் பாம் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. எட்வர்ட் டெல்லர் தான் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணுறாரு அண்ட் ஹி பிகம்ஸ் த ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம். யுரேனியம் பாம் போடப்பட்டப்ப அது ஒரு நகரத்தை மட்டும்தான் அழிச்சுது. ஆனால் இந்த ஹைட்ரஜன் பாம் இந்த ஒட்டுமொத்த ஜப்பானியை அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஹைட்ரஜன் பாம் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனால் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் சொல்லியிருந்தேன். அது ஆட்டம் பாம். இது தெர்மோ நியூக்ளியர் பாம்னு சொல்லுவாங்க. 30th அக்டோபர் 1961 ரஷ்யா டெஸ்ட் பண்ண சார் பாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். This is the terror that once again casts its eerie shadow over the face of the earth. The hydrogen bomb. ஸோ ஒரு ஹைட்ரஜன் பாம் வெடிக்க ஒரு ஸ்மால் ஆட்டம் பாமும் வேணும். ஸோ plutonium பாமை விட 1000 டைம்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான் ஹைட்ரஜன் பாம். ஸோ ஓப்பன்ஹைமர் ஹைட்ரஜன் பாமை என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தது அவர் மேலே மறுபடியும் சந்தேகம் வர காரணமாக அமையுது. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்த சமயத்தில் காங்கிரஸ் ஜாயின்ட் கமிட்டியில் இருந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வில்லியம் லிசம் போர்டன் அரசியல்வாதிகளோட சார்பாக அதை சூப்பர்வைஸ் பண்ண வந்திருந்தார். இவரோட தலைமையில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் இருந்த எல்லா சயின்டிஸ்ட் கூடயும் நடந்த மீட்டிங்கில் ப்ராஜெக்டோட கரண்ட் ஸ்டேட்டஸையும் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வில்லியம் போர்டன் ஓப்பன்ஹைமர் கிட்ட புளுட்டோனியம் பாம்புக்கு பதிலாக ஏன் ஹைட்ரஜன் பாம் தயாரிச்சிக்க கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு ஓப்பன்ஹைமர் நம்ம இப்போ இந்த புளுட்டோனியம் அணுகுண்டை தயாரிக்கிறதே ஹிட்லர் அழிக்கிறது தான். யுரேனியம் பாம் ஒரு ஊரை மட்டும்தான் அழிக்கும், ஆனால் ஹைட்ரஜன் பாம் மொத்த நாட்டையும் அழிச்சிரும்னு சொல்லி இவர்கிட்ட வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார். பட் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே ஓப்பன்ஹைமர் மேலே இருந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான். பேசிக்கலி இவர் கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்காக. ஏன்னா பேரலி புளுட்டோனியம் பாமை கண்டுபிடிச்சப்போ அதே டெக்னிக்கை வச்சு இன்னொரு பக்கம் ரஷ்யா சின்ன சின்ன அணுகுண்டுகளை தயாரிச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ டவுட் இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்னு சொல்லி குறிப்பிட்டு இங்கே வந்து ஓப்பன்ஹைமர் மேலே இவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் பிறந்தது ரஷ்யாவில் தான். இவரும் கம்யூனிஸ்ட்வாதிகளோட தொடர்பில் இருந்ததால் இவர் மேலே சந்தேகம் அதிகமாகுது. அப்போ அணுகுண்டு தயாரிக்கிறது அவசியமாக இருந்ததால் அப்போதைக்கு அமெரிக்கா இதை வெளிக்காட்டாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ சோவியத் யூனியன் இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு அணுகுண்டு தயாரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோட ஹெல்ப் இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓப்பன்ஹைமர் சோவியத் யூனியனோட ஸ்பையாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதனால் ஓப்பன்ஹைமரோட பேக்ரவுண்டை தூசி தட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1940 ஓப்பன்ஹைமர் கிட்டி பியூனிங் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணும் ஒரு பியூர் கம்யூனிஸ்ட். ஸோ ஓப்பன்ஹைமருக்கு டிஃபால்ட்டாகவே கம்யூனிசம் மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டை சூப்பர்வைஸ் பண்ண காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வில்லியம் போர்டன் ஓப்பன்ஹைமர் தான் ரஷ்யாவோட ஸ்பையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓப்பன்ஹைமருக்கு எதிராக அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. போர்டனை இந்த கேஸை போட சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது லூயிஸ் ஸ்ட்ராஸ் தான் சேர்மன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். ஓப்பன்ஹைமருக்கும் ஸ்ட்ராஸுக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சரி கிடையாது. பேசிக்கலி இவங்க 2 பேருக்கும் ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் இருந்தது. ஐசோடோப்ஸோட எக்ஸ்போர்ட் பாலிசியில் ஓப்பன்ஹைமர் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இது பல நாடுகளோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். பட் ஸ்ட்ராஸோட வியூஸ் இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டு. இதை வந்துட்டு இவர் பப்ளிக்காக இவரை வந்து சில இடத்துல ஹியூமிலியேட் பண்ணியிருப்பார். இவரோட வியூஸை ரிஜெக்டும் பண்ணியிருப்பார். இது மாதிரி பர்சனல் வெண்டேட்டாலாம் மனசில் வச்சுக்கிட்டு ஃபார் நோ ரீசன் ஹீ டுக் அ பர்சனல் வெஞ்சன்ஸ். இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் தீர்த்துக்கிற விதமாக ஓப்பன்ஹைமர் கண்டிப்பாக ரஷ்யாவோட ஸ்பையாக தான் இருக்கும்னு சொல்லி செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்காக 1953 டிசம்பர் 23 ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்காக 1954 ஏப்ரல் 12 இருந்து மே 6 வரை நடந்த ஹியரிங்ஸில் ஓப்பன்ஹைமர் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடஞ்சு எடுக்கிறாங்க. ஆல்சோ இந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்ச எட்வர்ட் டெல்லர், ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம், இவருக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் ஹைட்ரஜன் பாம் டெவலப் பண்ணுறதுல இருந்த கான்ஃப்ளிக்ஸில் இவரும் இப்படி ஒரு குதர்க்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கமிட்டி ஹியரிங்கில் சொல்கிறாரு. டெல்லர் செட், ஐ வுட் ஃபீல் மை செல்ஃப் மோர் செக்யூர் இஃப் பப்ளிக் மேட்டர்ஸ் வுட் ரெஸ்ட் இன் அதர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது ஓப்பன்ஹைமருக்கு இன்னும் எகென்ஸ்டாக மாதிரி ஓப்பன்ஹைமரை ஃபைனலி ப்ராஜெக்ட்லேருந்து தூக்குறாங்க. ஆனால் பிரிகேடியர் ஜெனரல் லெஸ்லி ஆர் க்ரூஸ் ஜூனியர், இசிடோர் ஐசக் ரபி அண்ட் ஹான்ஸ் பெத்தே இவங்க எல்லாருமே ஓப்பன்ஹைமருக்கு சப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்க. பட் ஓப்பன்ஹைமரை இதில் மாட்டி விடணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டார்ட் பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஃபைனலி 1954 ஜூன் 29
ஓப்பன்ஹைமர் அங்கங்கே பேசினது, இவர் கொடுத்த ஸ்பீச், அதோட ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் எவிடன்ஸாக வச்சு ஓப்பன்ஹைமர் இந்த ப்ராஜெக்டில் கண்டினியூ பண்ணுறது யூஎஸ்க்கு ரிஸ்க்கு. இவர் என்னதான் இந்த ப்ராஜெக்டில் டெலிவர் பண்ணியிருந்தாலும் சில இடத்துல இவரோட நடவடிக்கைகள் சந்தேகத்தை கொண்டு வருது அப்படின்னு அவரோட செக்யூரிட்டி கிளியரன்ஸை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட லாயல்ட்டியில் அவங்க குறை சொல்லலை. ஸ்டில் இவர் மேன்ஹட்டன் ப்ராஜெக்டில் இன்னும் கிளியரன்ஸோட வேலை செய்கிறது யூஎஸ்க்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி இந்த டிசிஷனை எடுக்கிறாங்க. டேவிட் இ லிலென்தல் 1947 to 1950 வரை இவர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். இந்த ஹியரிங்க்கு அப்புறமும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஓப்பன்ஹைமருக்கு வோக்கலாக சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த விசாரணையில் ஓப்பன்ஹைமர் கூட சார்பாக ஒரு லாயர் இருந்திருக்காரு. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் தேசத்தோட பாதுகாப்பு காரணம் காட்டி எந்த ஒரு ஆதாரத்தையும் ஓப்பன்ஹைமரோட லாயர் கிட்ட கொடுக்காம இருந்திருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஹியரிங் நடக்கும்போது ஜான் எஃப் கென்னடி ஒரு யங் செனட்டராக இருந்திருக்காரு. இவர் ஓப்பன்ஹைமருக்கு டைரக்டாக சப்போர்ட் பண்ணலைனாலும் இவர் பல விதத்தில் ஓப்பன்ஹைமரோட கான்ட்ரிபியூஷன்ஸை பாராட்டி இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பரும் ஓப்பன்ஹைமரை பற்றி நெகட்டிவாக எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் இதை பார்த்த எல்லா சயின்டிஸ்டும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை அட்டாமிக் எக்ஸ்டெர்மினேஷன் கான்ஸ்பிரசி, அதாவது அணு அழிப்பு சதி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 1967 நவம்பர் 9ல் மூணுக்கு சாட்டர்ன் 5 ராக்கெட் லான்ச் பண்ண சீஃப் ஆர்கிடெக்ட் வெர்னர் வான் பிரான் ஓப்பன்ஹைமர் மட்டும் இங்கிலாந்தில் பிறந்திருந்தா அவரை தூக்கி வச்சு கொண்டாடிருப்பாங்க அப்படின்னும், நாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட்டை பையனு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பன்ஹைமருக்கு சாதகமாக பேசியிருந்தார். ஆஃப்டர் சம் டைம் 1954 நடத்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் கமிஷனோட டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. அது மூலமாக ஓப்பன்ஹைமர் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இவர் மேலே போட்ட அந்த பொய்யான கமிட்டி இது எல்லாம் ஸ்ட்ராஸோட பர்சனல் வெண்டேட்டா அண்ட் அன்னெசரி பாலிடிக்ஸ்னே தெரிய வருது. அதுக்கப்புறம் 1963 யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்த லிண்டன் பி ஜான்சன் ஓப்பன்ஹைமருக்கு அமெரிக்கா நாட்டோட மிக உயரிய சயின்டிஃபிக் விருதான என்ரிகோ ஃபெர்மி அவார்டை கொடுத்து கௌரவப்படுத்துறாரு. இதை செலக்ட் பண்ணது ஜான் எஃப் கென்னடி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் 1963 அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் பர்சனலாக இந்த விருதை இவருக்கு கொடுக்க முடியல. ஜான் எஃப் கென்னடியோட அசாசினேஷன் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதையும் பார்த்துங்க. ஓப்பன்ஹைமருக்கு 1965 அவருக்கு இருந்த அதிகப்படியான ஸ்மோக்கிங் ஹேபிட் காரணமாக த்ரோட் கேன்சர் வருது. 1966 கீமோதெரபி பண்ணுறாங்க, பட் அன்சக்ஸஸ்ஃபுல். February 18, 1967 பிரின்ஸ்டனில் அவர் வீட்டில் 62 வயசில் உயிரிழக்கிறாரு. உண்மையிலேயே ரஷ்யாவோட ஸ்பையாக இருந்தது மேன்ஹட்டன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஃபிசிசிஸ்ட் கிளாஸ் ஃபூக்ஸ் தான். இது 1950 யூஎஸோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமில் நடத்தப்பட்ட டாப் சீக்ரெட் வெனோனா ப்ராஜெக்ட் மூலமாக தெரிய வருது. இதுக்காக கிளாஸ் ஃபோக்ஸை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. 1945 ஆட்டம் பாம்பை தயாரிக்கிறப்போ கண்டினியூஸ் ரியாக்ஷனில் உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஓப்பன்ஹைமர் பயந்திருக்காரு. ஆனால் அந்த தொடர் வினை புளுட்டோனியம் குண்டு வெடிப்பில் நடக்கலைனாலும் இந்த உலகத்தை அழிப்பதற்கான ஒரு கண்டினியூஸ் ரியாக்ஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1945 அமெரிக்கா அணு குண்டு தயாரித்தாங்க. அதுக்கு போட்டியாக 1949 சோவியத் யூனியனும், 1952 யுனைடெட் கிங்டமும், 1960 ஃப்ரான்ஸும், 1964 சைனாவும், 1974 இந்தியாவும், 1998 பாகிஸ்தானும், 2006 நார்த் கொரியா, இஸ்ரேல் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாடும் பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கி ரெடியாக வச்சுருக்காங்க. இதுவரை அட்டாமிக் பாம் பயன்படுத்தி தாக்குதல் செஞ்ச நாடு அமெரிக்கா மட்டும்தான். இன்ஃபேக்ட் இப்போ நியூக்ளியர் சப்மெரின்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் சப்மெரின்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பல நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு இருக்கிறது இப்போது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதுக்கு காரணமும் இந்த தொடர் நாடுகளோட அணுகுண்டு கண்டுபிடிப்பு தான் ஒவ்வொரு நாட்டையும் ஆட்டம் பாம்பை பயன்படுத்துறதுக்கு தடையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா சோவியத் யூனியன் மேலே அணுகுண்டு தாக்குதல் பண்ணால் சோவியத் யூனியன் கிட்டையும் இந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. ஸோ பதிலுக்கு அவங்களும் தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பயம் தான் எந்த ஒரு நாட்டையும் அணுகுண்டு பயன்படுத்த விடாமல் பாதுகாக்குது. ஃபைனலி அஃபிஷியலாக 2022 ஓப்பன்ஹைமரோட கேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி DOE மூலமாக மறுபரிசீலனை செய்யப்பட்டு அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட தீர்ப்பு நியாயமற்றது அப்படின்னு சொல்லி இந்த 1954 டிசிஷனை கம்ப்ளீட்டாக நல்லிஃபை பண்ணி கேன்சல் பண்ணுறாங்க. இதுதான் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். செக்ரெட்டரி ஆஃப் எனர்ஜி ஜெனிஃபர் கிரான்ஹோல்ம் who stated that the 1954 hearing was a flawed process that violated the commission's own regulations and that the revocation was a result of a biased and unfair process அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக் ஆர் இங்கே கிளிக் பண்ணி நியூக்ளியர் சப்மரின்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you in a minute. Till then, உங்கள் நண்பன் ஜெய்சம் signing off.